சத்தத்தை கேட்டு ஏமாந்து போய் ஒருவேளை மன வருத்தத்தோடு நீங்க வந்திருந்தா, துக்கத்தோடு வந்திருந்தா, ஆண்டவருடைய சமூகத்துல பேரின்பமாய் அது மாறாது. அல்லேலூயா. பேரின்பமாக மாறிவிட்டது. இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக உடைய இருதயத்தை என்ன செய்யுங்க, விசாலமா திறந்து கொடுங்க. இந்த நாள்ல பிரதர் மைக்கேல் ஹாப்டி ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறார். அவரை மறைத்து ஆண்டவர் பேச வேண்டும். உங்களுடைய இருதயத்தை விசாலமா தருங்க. ஆண்டவரை நீ என்னோடு பேசுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவரை மறைத்து ஆண்டவர் இந்த நாள்ல பேச போகிறார். பிரதர் மைக்கேல் ஹாப்டியை நம்ம கரங்களை தட்டி வரவேற்போமாக. அல்லேலூயா. Thank you. Praise be to the name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. When the Spirit of the Lord is here, there is deliverance, there is blessing, there is power, and there is unity. Amen. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அந்த இடத்துல விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, ஐக்கியம் உண்டு, வல்லமை உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். Amen. Can we tell to ourselves, our neighbors, and say that when the Spirit of the Lord is there, there is deliverance, there is power, there is blessing, and there is unity. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு, அங்க ஐக்கியம் உண்டு, அங்க ஆசீர்வாதம் உண்டு, சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவர். Amen. Our God is a God of wonders and will do miraculous things for us. Amen. Hallelujah. நம்ம ஆராதிக்கிற அற்புதத்தின் தேவன் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Amen. Today I wanted to title my short exhortation as persistent commitment and personal blessing. பாருங்க, தொடர்ந்தேர்ச்சியான நம்முடைய வாக்குறுதியை நாம் நிறைவேற்றும் போது தொடர்ந்தேர்ச்சியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்ற தலைப்பிலே இன்றைக்கு உங்களோடு கூட குறுகிய நேரத்தில் நான் பேச போகிறேன். Amen. Persistent commitment and personal blessing. எடுத்த வாக்குறுதியிலே ஒரு உறுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Amen. We are all committed Christians to the work of the Lord in some way. ஏதோ ஒரு விதத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையில அவருடைய ஊழியத்துக்காக நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. Amen. Even being here in the presence of the Lord at this time of the hour is a commitment to God's work. இந்த நெருக்கமான காலத்திலேயும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Amen. Even today to attend the prayer, the fasting and prayer is a commitment to the Lord. இன்றைக்கு உபவாச ஜெபம் சாதாரணமா வரலங்க, இதுவும் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தது போல தான் இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Let's turn to Exodus. I wanted to give a short synopsis of who the Israelis were that were a part of the Exodus or that were a part of the slavery. பாருங்க, யாத்திராகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் எப்படியா இருந்தார்கள், எந்த நிலைமையில் இருந்தால் இன்றைக்கு நான் சுருக்கமாய் காண்பித்து கொடுக்கிறேன். I mean, here the Israelis are the descendants of Jacob. யாக்கோபுடைய வம்சத்தாரர் தான் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். I mean, we all know that Jacob's name was changed to Israel after he wrestled with an angel. கர்த்தருடைய தூதனோடு கூட போராடின பிறகு தான் யாக்கோபுடைய பேர் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டது. And Jacob's family moved to Egypt at an invitation of Joseph. யோசேப்பு அழைப்பு கொடுத்த போது யாக்கோபு தன்னுடைய முழு குடும்பத்தோடு கூட எகிப்துக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். I mean, after Jacob's family grew into a large nation at that place. அந்த எகிப்து தேசத்திலே யாக்கோபுடைய வம்சமானது பெருகினது, பலத்த ஜாதியாய் மாறினது. I mean, being a foreigners or a newcomers to Egypt, their lives were quite different from the Egyptians. எகிப்திலே அந்நியர்களாய் வந்திருந்தாலும் எகிப்தினுடைய வாழ்க்கை விட இவருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. There were many differences between them and the Egyptians, but few are. The Hebrews worship one God and the Egyptians worship many gods. பாருங்க, எபிரேயர்களுக்கும் அங்க எகிப்தியர்களுக்கும் வித்தியாசம் அநேகம் இருந்தது. ஆனால் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்நிய மார்க்கத்தை வணங்கினார்கள், ஆனால் ஒரே தேவனை இந்த எபிரேயர்கள் வணங்கினார்கள். Amen. Hallelujah. The Hebrews worshipped only one true God and the Egyptians worshipped many gods. எகிப்தியர்கள் பல தரப்பட்ட தேவர்களை வணங்கினார்கள், ஆனால் இஸ்ரவேலரோ ஒரே ஒரு தேவனை வணங்கினார்கள். Amen. And the other differences were the Hebrews were wanderers, but the Egyptians were deeply rooted in their cultures. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிகிறவர்களா இருந்தாங்க, ஆனா எகிப்தியரோ அவருடைய கலாச்சாரத்துல வேரூன்றி நின்றார்கள். Amen. The Hebrews were shepherds, whereas the Egyptians were builders. எபிரேயர்கள் மேய்ப்பர்களா இருந்தார்கள், ஆனால் எகிப்தியரோ கட்டடம் கட்டக்கூடியவர்களா இருந்தார்கள். Amen. The Hebrews were even physically separated from the rest of the Egyptians by living in Goshen. பாருங்க, கோசேன் என்ற ஒரு நாட்டிலே பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது தனிமையாய் வாழக்கூடிய இடத்துல எபிரேயர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். Amen. This land was given to Jacob and his family when they moved to Egypt, and it became their homeland for almost, say, about 400 years.
பாருங்க யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த எகிப்துக்கு வந்தபோது கோசேன் என்ற ஒரு நாட்டை தனியாக இவர்கள் கொடுத்திருந்தாங்க. 400 ஆண்டுகள் இந்த இடத்துல வசித்து வந்திருக்கிறார்கள். Amen. We all know and we read from the Bible that looking at these things, the Pharaoh was terrified of seeing the Israelis grow in large number. அந்நியர்களை வந்திருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வேகமாக எண்ணிக்கையில வளர்வதை பார்க்கும்போது பார்வோன் ஆச்சரியப்பட்டான். Amen. That's the reason he deliberately made them as slaves to kill their spirits and to stop their growth. இவர்கள் வேகமே வளர்றபடியில அந்த வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவியிலே சோர்வை உண்டாக்கும்படியாக அவளுக்கு வேலையை சுமத்தினான். Amen. The Pharaoh wanted to kill their spirits and stop the growth of the Israelis. அங்க பார்வோன் இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கொன்று அவருடைய வளர்ச்சியை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தான். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். No one can stop the growth of God's people. Amen. வீட்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் வளர்ச்சியை தடுக்க முடியாது. Amen. We are God's people and the world cannot stop the growth of God's people. இன்னைக்கு பாரு, நீங்களான தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய வளர்ச்சியை யாருமே இந்த உலகத்துல தடுக்க முடியாது. Amen. We may go down in our spirits today, but the God is our deliverer. ஆவியில நாம் சோர்ந்து போயிருக்கலாம், நம்மை விடுவிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Amen. The Bible says the Lord is my rock, my fortress and my deliverer. Amen. கர்த்தர் என் கோட்டையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God delivers his people from Pharaoh. Every day God delivers his people from Pharaoh, the world. பாருங்க, இன்றைக்கு உலகம் நமக்கு பார்வோனை போல அநேக விதத்திலே உபத்திரவத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் தான். I mean, God sends his power to deliver his people from the world. உலகத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமை இன்றைக்கு அனுப்புகிறார். I mean, hallelujah. We all know that God sent 10 plagues, or I would say it is 10 miracles of God's power and dominion over the people. பாருங்க, அங்க 10 கொள்ளை நோய்கள் வாதைகளை அனுப்பினாலும் அங்கே தன் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் இந்த காரியத்தை அனுப்பி இருக்கிறார். I mean, those 10 plagues are miracles of God's power over the people. பாருங்க, 10 வாதைகள் அங்க சொல்லப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமை ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். I mean, we all know about the 10 plagues. 10 வாதைகள் என்னவென்று நாம் அறிந்திருக்கிறோம். But still the Pharaoh's heart was hardened that he did not let the people go out of Egypt. பாருங்க, இவ்வளவு காரியத்தை கர்த்தர் அனுப்பி இருந்த போதிலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, ஜனங்களை எகிப்திலிருந்து போக விடவில்லை. And he wanted to make a deal with Moses. மோசேயோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். Let's turn to Exodus 8 chapter 25th verse. If I request somebody to read from Tamil as well. யாத்திராம் புத்தகம் 8வது அதிகாரம் 25th verse. 25ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். Amen. And Pharaoh called for Moses and for Aaron and he said, go ye sacrifice your God in the land. பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். Pharaoh wanted Moses to compromise, or he is making a deal with Moses here. இங்கே இந்த ஒரு காரியத்தை அவனோடு கூட ஒத்து போக வேண்டும் என்று சொல்லி மோசேயின் இடத்துல பார்வோன் பேசுகிறான். Amen. He wants them to make the sacrifice in the land of Egypt. எகிப்து தேசத்திலே பலியிட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை மோசேயின் இடத்துல சொன்னான். In the beginning I said the Egyptians worshipped many gods that included animals as well. ஆரம்பத்திலே சொன்ன அநேக தேவர்களை எகிப்தியர் வணங்கினார்கள், மிருகங்களும் உட்பட எல்லாவற்றையும் வணங்கினவர்கள். Amen. Here God's commandment was very clear that they have to leave Egypt and worship him in Mount Sinai. கர்த்தருடைய கட்டளை என்னவென்று சொன்னால், எகிப்தை விட்டுவிட்டு சினாய் மலையிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். And here Pharaoh calls Moses and he is trying to make a deal with him. பார்வோன் மோசேயை அழைத்து அவனோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்பினான். And in 28th verse as well. 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். Amen. Hallelujah. The Pharaoh wants to stay, the Pharaoh wants to see the people of Israel stay in his eyesight. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பார்வையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் இன்றைக்கு விரும்பினான். He is making a deal with Moses. மோசேயோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை பேசுகிறான். He is trying to make Moses compromise. இந்த காரியத்துல ஒத்து போக வேண்டும், தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பினான். Amen. Even if we have children at our home, we'll say, if you want to play within my eyesight. பிள்ளைங்க வீட்டுல இருப்பானா சொல்லுவோம், நான் பாக்குறேன், கண்ணு கெட்ட தூரத்துல விளையாடணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பிள்ளைகளை பார்த்து. Amen. Because we don't want to see them away, that we don't know what is happening to them. ஏன்னா பிள்ளைகள் நம்மள்ட்ட தூரம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே பிள்ளைகள் நம்முடைய கண் பார்வையிலே இருக்க வேண்டும் சொல்லி விரும்புவோம். Here the Pharaoh wants to keep a watch on the chosen people.
தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் விரும்பினான். Amen. It cannot happen because the Bible says, behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. Amen. என்ன நினைச்சாலும் அவனால கண்காணிக்க முடியாதுங்க. வேதத்துல இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. The God of Israel is watching over us. இஸ்ரவேலை காக்கிற தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். And the Satan has no business to watch over us. Amen. நம்மை கண்காணிக்க பிசாசுக்கு எந்த வேலையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. Hallelujah. Hallelujah. Here the Pharaoh says, do not go very far from me because I may not be able to see what kind of relationship that you have with God. என்னை விட்டு நீங்க தூரம் போவாதீங்க, எப்படிப்பட்ட உறவு உங்க தேவனோடு இருக்கும்னு எனக்கு தெரியாது. I may not know what kind of worship that you will give your God. எப்படிப்பட்ட ஆராதனை உங்க தெய்வத்துக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. Amen. Don't go far. I may not know how you will sing for your God. ரொம்ப தூரம் போவாதீங்க, உங்க தேவனை நீங்க எப்படி வணங்குறீங்கன்னு சொன்னா பார்க்க வேண்டும். Amen. He says, don't go far because I may not be able to see what God is blessing you. நீங்க ரொம்ப தூரம் போவாதீங்க, உங்க தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு என்னால் பார்க்க முடியாமல் போய்விடும். Amen. I may not be able to see what God's plan is in your life. உன் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்னவென்று சொல்லி நீ தூரமாய் போய்விட்டால் பார்க்க முடியாமல் போய்விடும் என்று நினைத்தான். Amen. Hallelujah. The Pharaoh says, don't go far because I may not be able to see the results of worshiping a one true God. ஒரே மெய் தேவனை ஆராதிக்கும் போது அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியாமல் போய்விடும், ஆகவே தூரம் போகாதீங்க என்று சொன்னான். Amen. The world wants us to remain in its eyesight. பாருங்க, உலகம் தன்னுடைய பார்வையிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. Amen. Pharaoh wanted the people of Israel not to go far away from them but still serve God. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பார்வை விட்டு போக கூடாது என்று பார்வோன் விரும்பினான். ஆனாலும் இன்னமும் கர்த்தரை ஆராதிக்கட்டும் பரவாயில்லை என்றான். Amen. The world wants to see how far are we intimate with God. நாம் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்று உலகம் பார்க்க விரும்புகிறது. So that the world can just pull us back at the right time. ஏற்ற நேரத்திலே தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உலகம் அப்படியாய் சொல்லுகிறது. The Bible says that Pharaoh hardened his heart several times, that he did not let the people of Israel go until the last killing happened. கடைசியாக ஒரு மாதை அல்ல தலைச்சன் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட காரியம் நடக்கிற வரைக்கும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டேதான் இருந்தது. Amen. The Bible even says that Pharaoh made one last attempt near the Red Sea to bring them back to slavery. பாருங்க, சிவந்த சமுத்திரம் கிட்ட போன பிறகு கூட மறுபடியும் அடிமைத்தனத்துல இழுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் முயற்சித்தான். கடைசி முயற்சி அது. Amen. Even today the world makes an attempt to bring us back to our old life. பாருங்க, இன்னைக்கும் நம்முடைய பழைய வாழ்க்கையில் நாம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி உலகம் நம்மை இழுக்க பார்த்து கொண்டிருக்கிறது. Amen. Hallelujah. But remember, after crossing the Red Sea, it became God's boundary. பாருங்க, ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, சிவந்த சமுத்திரத்தை போற வரைக்கும் தான் பார்வோனுக்கு அதிகாரம் உண்டு. சிவந்த சமுத்திரம் கடந்த பிறகு அது கர்த்தருடைய எல்லையாய் மாறிவிடும். It was God's circle. அது கர்த்தருடைய வட்டமாய் மாறிவிடும். That's why in Exodus 8 chapter 23rd verse it says that and God will put a division between his people and their people. பாருங்க, யாத்திராகமம் 8:23 பார்த்தால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு எகிப்தியருக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். Amen. It was God's dividing line between the world and us. பாருங்க, உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கூடிய ஒரு கோடை கர்த்தர் போடுகிறார். Amen. Hallelujah. Red Sea is a dividing line between us and the world. நமக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தக்கூடியதான் சிவந்த சமுத்திரமாய் இருக்கிறது. Between God's protection and the Pharaoh. தேவனுடைய பாதுகாப்புக்கும் பார்வோனுக்கும் நடுவில் ஒரு பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. And once the people were into the God's boundary, and from 15th தேவனுடைய எல்லைக்கு ஜனங்கள் வந்த மாத்திரத்திலே from 15th chapter onwards they were met with miracles of provision and protection. பாருங்க, தேவனுடைய எல்லைக்கு வந்த பிறகு 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வந்து விட்டார்கள். And you can see God turned the bitter water of Mara into sweet. மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமாய் கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். And God led them to Elim, an oasis with 12 springs. பாருங்க, ஏலிம் என்ற இடத்துக்கு கொண்டு வந்து 12 நீரூற்றுகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். God fed them by meat. அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்து ஆசீர்வதித்தார். God miraculously gave them dew in the morning, which is manna. அற்புதமா காலையில பனி பொழிய வைத்து அதிலே மன்னாவை கொடுத்து கர்த்தர் போஷித்தார். Even the same God who showed his power by sending plagues on the other side of the Red Sea is here making the bitter water into sweet. பாருங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜனங்களை விடுவிப்பதற்காக கொள்ளை நோயை கொண்டு வந்தார், வாதைகளை கொண்டு வந்தார். ஆனால் சிவந்த சமுத்திரம் அந்த பக்கத்திலே கர்த்தர் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுக்கிறார். Amen. He is making the bitter water into sweet. He is feeding with meat, with manna, with protection of pillars of fire and cloud. What a personalized blessing that God is giving aside
the river, the Red Sea. சிவந்த சமுத்திரம் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தாருங்க. இறைச்சியை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு. பகலில மேக ஸ்தம்பத்தை, இரவில் அக்னி ஸ்தம்பத்தை அவர்களை விட்டு விலகாமல் வழி நடத்தினார். Amen. A personalized blessing for the chosen people. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தனித்துவமான ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல God was இருக்கிறது. very clear to put a distinction between the world and the chosen people. உலகத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். Amen. In the wilderness experience made them to learn the laws, the principles, the values that would make them to be a distinct people between world and them. வனாந்திரத்தில் எதற்கு ஆண்டவர் கொண்டு போனார் என்று சொன்னால், ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்துக்கும் தங்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி காண்பிப்பதற்காகத்தான் வனாந்திரத்தில் கொண்டு வந்தார். Amen. The Pharaoh wanted a compromise. The Pharaoh wanted to make a deal with Moses. பார்வோன் மோசேயோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தன்னோடு கூட ஒத்து போக வேண்டும் என்று சொல்லி கேட்டான். He would allow the Hebrews to sacrifice, but only if they would do it nearby. எபிரேயர் பலி செலுத்தணும், ஆனா தூரம் போக கூடாது, எனக்கு சமீபமா இருக்க வேண்டும் என்று சொன்னான். Amen. God's requirement, however, was very firm. பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உறுதியானதா தான் இருக்கிறது. Amen. God's requirement was very firm that they had to leave Egypt. ஆண்டவர் எதிர்பார்த்தா தெரியுமா? அதுல ஆண்டவர் ஒத்து போகவே மாட்டார். எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தா எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். Amen. Hallelujah. Hallelujah. Sometimes the world urges us to compromise our commitment to God. சில நேரத்துல ஆண்டவருக்காக கொடுத்த வாக்குறுதியில உறுதியா இருக்கும்போது அதை விட்டு விலகி வர வேண்டும் என்று சொல்லி உலகம் இழுக்கக்கூடியதா இருக்கிறது. Amen. The world urges us to give a partial commitment to God's commandments. ஏன் ஆண்டவருடைய கட்டளைக்கு முழுவதுமா செயல்படுறீங்க? பாதி செய்தா போதும்னு சொல்லி உலகம் நம்ம இழுக்க பார்க்கிறது. Amen. Hallelujah. But commitment and obedience to God cannot be negotiated. எடுத்த வாக்குறுதியில கர்த்தருக்கு கீழ்ப்படிதலா இருக்கிற காரியத்துல என்றைக்குமே நாம் ஒத்து போக கூடாது. Amen. When it comes to God, half measures won't do. பாருங்க, தேவன் என்று சொல்லும்போது பாதியான காரியம் செயல்படாதுங்க. Amen. Moses would have felt very tired and discouraging to go back to Pharaoh, ask him to let the people go, but he still continued. பாருங்க, பார்வோனிடத்துல போய் அநேக முறை போன மோசே போய் கேட்கும்போது சோர்ந்து போகலங்க, தொடர்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே போயிருந்தான். He did that because he discovered that persistence is rewarded. ஏன்னா அவன் தொடர்ந்தேர்ச்சியாக போன காரியத்திற்கான பலன் அவனுக்கு கிடைத்தது. Amen. A persistent commitment is always rewarded. எடுத்த வாக்குறுதியில உறுதியாய் தொடர்ந்து நாம் போவோம் என்று சொன்னால் நிச்சயம் பலன் நமக்கு கிடைக்கும் என்பது சந்தேகம் இல்லை. Amen. Hallelujah. If we turn to Acts, let's see Paul, a persistent persecutor of Christ. பாருங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக தொடர்ந்தேர்ச்சியாக துன்பப்படுத்தக்கூடியவனாக பவுல் இருந்தான். Amen. He was a persistent persecutor of Christ. பாருங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக துன்பப்படுத்தக்கூடியவனாக தொடர்ந்தேர்ச்சியாக இருந்தான். But on his way to Damascus, his life changed by meeting Jesus. பாருங்க, தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. Amen. In Acts 9 chapter, he says he became a persistent persecutor of Christ, became a persistent and committed ambassador for Christ. பாருங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமாக துன்பப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்தேர்ச்சியாய் போனவன் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாய் மாறி ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ஓடினான். Amen. Hallelujah. Hallelujah. Uncompromised commitment. A persistent commitment. ஒத்து போகாத தொடர்ந்தேர்ச்சியா ஒரு வாக்குறுதி நமக்கு இருக்க வேண்டும். Amen. Uncompromised commitment from Moses delivered the chosen people to their promise. பார்வோனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகாமல் உறுதியாய் நின்ற மோசேயுடைய வாக்குறுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுவித்திருக்குமானால், Paul, being a committed ambassador for Christ, wrote many portions of the New Testament which is serving today. கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நின்று எந்த சூழ்நிலையிலும் ஒத்து போகாமல் இருந்தது போல அநேக நிருபங்களை எழுதி பவுல் அன்றைக்கு சாதித்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Persistent commitment and personalized blessing. விடாமல் தொடர்ந்தேர்ச்சியான ஒரு வாக்குறுதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா என்றென்றைக்கும் இருக்கும். Amen. Today I encourage everyone to be persistent in our commitment to God. எந்த வாக்குறுதி ஆண்டவருக்கு நம்ம எடுத்திருக்கிறோமோ அதிலே உறுதியாக நாம் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். Jesus doesn't see what we are right now, but he sees what we will become. இப்பொழுது எப்படி இருக்கும்னு நமக்கு தாங்க தெரியும், ஆனா நாளைக்கு எப்படி இருப்போம் என்று நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பார்க்கிறார். Amen. And when we are persistently committed to God, Philippians 4:19 says, and my God shall supply all your needs according to his riches in glory in Jesus Christ. பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக தொடர்ந்தேர்ச்சியா உண்மையா இருந்தால் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே நம்மை நிறைவான ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். And when we are persistent in our commitment to God, he will richly bless us. தேவனுடைய வாக்குறுதியில் உறுதியா இருப்போம் என்று சொன்னால் ஐஸ்வரியமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Amen.
ஆமென். ஹalleluya ஹalleluya கரங்களை தட்டி சொல்லுங்க. அருமையான வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி